ஒரு நிமிஷம் கேளுங்க. சர்க்கரைய 2 வாரம் நிறுத்தி பாருங்களேன். என்ன ஆகும்? ரவுண்டா இருக்கிற ஃபேஸ் வந்து கொஞ்சம் நீளமா மாற ஆரம்பிக்கும். 4 உறுப்புகள் உடம்புல ரொம்பவுமே பெனிஃபிட் அடையும். ஃபர்ஸ்ட் வந்து கிட்னி. கிட்னி வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகாம அந்த சர்க்கரைய யூஸ் பண்ணாததுனால அது நல்லா ஃபங்ஷன் பண்ணும். 2வது பாடி வெயிட் குறையும். எப்படின்றீங்களா? நம்ம பாடிக்கு ஃபியூவல் எது? ஒண்ணு வந்து ஃபேட்டு, இன்னொன்னு வந்து சுகர். சுகர் இல்லன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஃபேட்ட எடுத்து நம்ம ஃபங்ஷன் பண்ண ஆரம்பிச்சுரும். அப்போ ஃபேட் கன்டென்ட் குறைய குறைய உங்களோட பாடி வெயிட் கண்ட்ரோல்ல வரும். 3வது நரம்புகள். நரம்புகள்ல வர அந்த அ நியூரோபதின்னு சொல்றோம் இல்லையா? அது டிக்ரீஸ் ஆகாம பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். 4வது ரொம்ப முக்கியம் பிரெயின். பிரெயினுக்கு சுகர் சப்ளை குறைஞ்சதுன்னா, அதோட ஃபங்ஷன் நல்லாயி, உங்களோட மெமரி இன்க்ரீஸ் ஆகி, அதோட கமாண்ட் டு த என்டையர் பாடி வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அதனால சர்க்கரைய அளவா எடுங்க. இல்லையா குறைச்சு பாருங்க 2 வாரத்துக்கு. அதோட இம்பாக்ட் என்னங்கிறத உங்க பதிவுல போடுங்க. தேங்க் யூ சோ மச். பாய்.